ஹாய் செல்லக்குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பேபி கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சேனலில் நியூ இயர்க்கான கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதாவது கிஃப்ட் ஐடியான்னு சொல்லலாம். 2 கிஃப்ட் ஐடியா ரொம்ப சிம்பிளாக வீட்டில் உள்ள திங்ஸ், ரொம்ப பெரிய திங்ஸும் கிடையாது. ஒரே ஒரு ரூபாய் மேட்ச் பாக்ஸும் ஒரு சின்ன A4 ஷீட் பேப்பரும் இருந்தால் போதும். சூப்பரான கிஃப்ட் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள், யார் வேணாலும் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் 2 ஐடியா பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் பாக்ஸில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ரூபாய் மேட்ச் பாக்ஸ் காலியானது இருக்கும் இல்லையா, அந்த டப்பா எடுத்துட்டு உள்ளே வந்துட்டு பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். சென்டரில் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பக்கம் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில், இல்லை நீங்கள் யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களோ அவங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்துட்டு ஒயிட் கலர் A4 ஷீட் வந்துட்டு உள்ளே கட் பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் அந்த மேலே உள்ள பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரினா இல்லை மேட்சிங்கான கலர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதை வச்சு மேலே ஃபுல்லாக எந்த மாதிரி கவர் பண்ணுறனோ அந்த மாதிரி வந்துட்டு கவர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வந்துட்டு நோட்டு புக்குக்கெலாம் அட்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் வந்துட்டு போட போகிறோம். இந்த மாதிரி சிம்பிளாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பார்பிக்கு வந்துட்டு ஹவுஸ் பண்ண சொல்லி இர்ஃபானா அப்படின்ற நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுடலாம். சேலஞ்ச் வீடியோ வேறு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நியூ இயருக்கு பொங்கல் எல்லாம் வருது. அதனால் அதுக்கான கிராஃப்ட் ஐடியா வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை கண்டிப்பாக வந்துட்டு பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நியூ இயருக்கு, நெக்ஸ்ட்டு பொங்கலுக்கு இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி பார்பிக்குன்னு தனித்தனியாக இருக்குது. பார்பி ஃபுல் ஹவுஸா, இல்லை வந்துட்டு பெட்ரூம், பாத்ரூம், கிச்சன்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு எது வேணும் ஃபஸ்ட்டு அப்படின்றத வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போட்டுடுறேன். அப்படி கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பாக்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி A4 ஷீட் தான். சின்ன சைஸில் இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே வந்துட்டு நான் சைஸ் தான் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அளவு எடுத்துகிட்டு மேலே கம் அப்ளை பண்ணி சும்மா ஃபஸ்ட்டு ரவுண்டாக இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே வந்துட்டு கம் போட்டு ஒட்டி விட்டுருங்க, கட் பண்ணணுன்ட்டு இல்லை. இப்போது இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மடக்கு மடக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு இந்த சைடுக்காக ஒரு மடக்கு மடக்குக்கோங்க. இந்த மாதிரி மடக்கும் போது நமக்கு பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி கிடச்சிடும். இதே மாதிரி நான் ஒரு 3 வந்துட்டு மேக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர்லேயும் பண்ணலாம். நான் வந்துட்டு ஒயிட் பேப்பரில் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நான் ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிட்டு ஒன்று எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாப்பி, அப்புறம் நியூ இயர்னு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2025 எழுதிக்கலாம். நான் வழக்கமாக பழக்க தோசத்தில் 4ன்னு போட்டுட்டேன், அப்புறம் 5ன்னு மாற்றிக்கிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெக்கரேட்லாம் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கிளிட்டர் பென் வச்சு இந்த மாதிரி சும்மா அங்கங்கே ஹார்ட் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக அந்த உள் பெட்டி இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அழகாக நான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். இதை வந்துட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் மேலே வந்துட்டு ரொம்ப ப்ளைனாக இருந்துச்சு. நம்ம அதுக்கும் ஏதாவது ஒரு டெக்கரேட் வந்துட்டு பண்ணணும் இல்லையா, சிம்பிளாக இருக்குது. அதனால் வந்துட்டு மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஹார்ட் அண்ட் ஷேப் கட் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லை ஃப்ளவர் மேக் பண்ணி மேலே ஒட்டிக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக ஒரு மோஜி மட்டும் வந்துட்டு வரைஞ்சிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மோஜி கூட நீங்கள் மேலே வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். எமோஜியை நான் வந்துட்டு ஒன்று ஹார்ட் இருக்குல்ல கண்ணில், அந்த மாதிரி வந்துட்டு நான் வந்துட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே சும்மா டாட்டாக நான் வந்துட்டு அந்த பென்லேயே வந்துட்டு வச்சுக்கிட்டேன். கிளிட்டர் பெனில் சும்மா டாட்டாக ஃபுல்லாக வச்சுக்கிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்னும் டெக்கரேட் வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். உள்ளே இல்லைனா நீங்கள் ஹாப்பி நியூ இயருக்கு பதிலாக ஹாப்பி நியூ இயர் வேலை எழுதிட்டு உள்ளே ஏதாவது கிஃப்ட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்கள் இஷ்டம் தான். ரொம்ப சிம்பிளான ஐடியா. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் பண்ணும்போது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. கீழே அந்த கண்ணும் அப்படியே ஆன் பார்க்குற மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்குது. இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஐடியா. ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக வீட்டில் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஐடியா பார்க்கலாமா. செகண்ட் ஐடியா இதை விட ரொம்பவே ஈஸியான ஐடியான்னு சொல்லலாம். அதுக்கும் நான் ஒரு A4 ஷீட்டு சின்ன சைஸில் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி கீழேயும் வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். அதாவது 2 ஓரத்துலேயும் இந்த மாதிரி ஒரு பார்டர் இருக்க மாதிரி நம்ம வந்துட்டு லைன் போட்டுக்க போகிறோம். ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக சென்டரில் மட்டும் ஹாப்பி நியூ இயர்னு எழுதிட்டு கீழே வந்துட்டு 2025ன்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு சும்மா நான் 2 சைடில் மட்டும் டாட்டாக வச்சுட்டு அதே கலரில் அப்புறம் பிங்க்லேயும் வந்துட்டு வச்சுக்கிட்டேன். பார்க்க கலர் பேப்பர் வந்துட்டு அப்படியே கொட்டுற மாதிரி பார்க்க தூவி விடுவார் இருக்கும், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பேப்பர் ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளூ ஒரு ஓரத்தில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி எடுத்து ஒட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பாக்ஸ் மாதிரி. இப்போ வந்துட்டு ஒன் சைடு நான் பிடிச்சிருக்கேன் இல்லையா, அந்த பக்கம் கீழே வந்துட்டு ஓப்பனாக இருக்கிறத க்ளோஸ் பண்ணிடலாம்.
ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. சும்மா சின்ன நோட் பேப்பர் கூட நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். ரொம்பவே ஈஸி தான். எதுவுமே தேவையில்ல அதுக்கு. நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கு கொண்டு போகிற திங்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஆப்போசிட் சைடும் வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஒட்டுறதுக்கு முன்னாடி உள்ளே நீங்கள் ஏதாவது எழுதி வைக்கிறதா இருந்தால், ஏதாவது மெசேஜ் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அதை எழுதிக்கலாம். இல்லைனா ஏதாவது கிஃப்ட்டு, சாக்லேட் இந்த மாதிரி எது வேணாலும் உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. நான் வந்துட்டு சொல்லி மட்டும்தான் காமிச்சிருக்கேன். உள்ளே நான் எதுவும் வைக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 சைட்லேயும் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சிக்ஸாக்காக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சாக்லேட்லலாம் மேலே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி க்யூட்டாக வந்துட்டு சிக்ஸாக்காக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்கறதுக்கு ஒரு சாக்லேட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். 2 சைட்லேயும் இந்த மாதிரி ஒரு அழுத்து மட்டும் அழுத்தி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அகலமான பேப்பராக எடுத்துகிட்டேன். ஒரு மாதிரி கொஞ்சம் நடுவில் வந்துட்டு சப்பையாக இருக்குது. இது நான் ஏற்கனவே பண்ணி வச்சது. இது பாருங்கள், அந்த க்ரீன் கலர் ரொம்பவே அழகாக அப்படியே சாக்லேட் மாதிரியே இருக்குது. பேப்பர் அந்த மாதிரி சின்ன சைஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்யூட்டாக வந்துட்டு கிடச்சிடும். நான் கொஞ்சம் அகலமான பேப்பர் எடுத்தனால இந்த மாதிரி இருக்குது. உள்ளே கொஞ்சம் கம்மு ஒட்டி இருக்கும் போல், அதனால தான் சென்டரில் அந்த மாதிரி இருக்குது. க்ரீன் வந்துட்டு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரி உள்ள கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு நீங்கள் பேப்பர் கட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம 2 சிம்பிள் க்யூட்டான கிஃப்ட்டும் ரெடி பண்ணிட்டோம். இந்த 2மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கு இது 2ல் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான். சிம்பிளாக வீட்டில் உள்ள திங்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். நானும் வீடியோ தொடர்ந்து போட முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு நியூ இயர் வரப்போது. கண்டிப்பாக இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி New Year, guys. Bye. Love you.